என்ன ஜானு, இன்னைக்கு தான் காலேஜே ஃபர்ஸ்ட் டே செகண்ட் இயர்ல. ஆனா இன்னும் இந்த சூர்யாவை காணோம். அவளை தாண்டி நானும் பார்த்துட்ருக்கேன். இன்னும் காணும். எப்போதான் வருவாளோ? அதுக்குள்ளேயும் பஸ் வந்துருச்சு. அவ்வளோதான், விட்டுட்டு போக வேண்டியதான். அடியே, என்னைய விட்டுட்டு போகவே நீங்க பிளான் போட்டீங்களா? இருங்கடி, வந்துட்டேன். அட சூரி, இன்னைக்கு தான் செகண்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் டே. இன்னைக்கும் நீ லேட்டாமா? சீக்கிரம் வந்திருக்கலாம்ல. சீக்கிரம் வந்து மட்டும் என்ன பண்ண போறோம்? கதை தானே பேச போறோம். அதான் சரின்ட்டு லேட்டா வந்தேன். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடி. நாங்கள்லாம் என் ஃப்ரெண்டை பார்க்கணுன்னு சீக்கிரமாக ஒடியாந்தேன். சரி சரி, கூல் ஆகு ஜானு. அடியே, அங்க பாருங்க, நம்ம மேம் மானியே தெரியல, மேக்ஸ் மேம் மானியே தெரியுது எனக்கு எங்க பார்த்தாலும். மேக்ஸ் மேம் மாதிரி இல்லடி, மேக்ஸ் மேமே தான். என்னது, மேக்ஸ் மேமா? எதுக்கடி இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு இருக்காங்க? அவங்களுக்கு தான் பக்கத்து ஊராச்சே. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா. நீங்களும் இந்த ஸ்டாப்பில் தான் பஸ் ஏறுவீங்களா? ஆமாங்க மேம். இனிமேல் டெய்லியும் நானும் இந்த ஸ்டாப்பில் தான் வந்து ஏறுவேன். அப்படியா மேம்? நீங்கள் பக்கத்து ஊர்லேருந்து அப்போ இங்கே வெக்கேட் ஆகி வந்துட்டீங்களா? ஆமாம்மா, அந்த ஊர்லேருந்து இங்கே வெக்கேட் ஆகி வந்தாச்சு. அங்கேருந்து காலேஜ் கொஞ்சம் தூரமாக இருக்குல்ல, அதான் சரி பக்கத்தில் வருவோமேனு இந்த ஊருக்கே வந்துட்டோம்மா. ஓகே ஓகே மேம். பஸ் இன்னும் போகலாமா? எத்தனை மணிக்கு வரும் பஸ்ஸு? 8:50க்கெல்லாம் ஸ்டாப்புக்கு வந்துடும் மேம். ஓகேம்மா, ஓகே ஓகே. என்ன இந்த பொண்ணு இன்னும் காணும்? சாரா இப்போ போங்கம்மா நான் வரேன்னு சொன்னால் காணுமே. பஸ் வந்துடக்கூடாது. அம்மா வந்துட்டேம்மா. இவ்வளோ நேரமாக கிளம்பிட்டு இருந்த, இனிமேலாம் சீக்கிரம் வந்துடு. அப்புறம் பஸ் போயிடுச்சுன்னா என்ன பண்ண? அவுட் பஸ்ஸில் தான் வரணும். அடியே, உங்களுக்கு இது யாருன்னு தெரியுதா? நம்ம சாராக்கா, நம்ம கூட தானே பஸ்ஸில் தானே வருவாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா இவங்க தான் நம்ம மேக்ஸ் மேம் பொண்ணாடி. அப்படிதான் போல. ஐயோ, இது தெரியாமல் தினம் கிளாஸில் என்னெல்லாம் செய்வாங்கன்னு அங்கே வந்து மிமிக்ரி பண்ணிட்டு இருந்தேனே நான் வேற. நம்ம பேச்சின பேச்சுக்கு சாராக்கா மட்டும் அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்களோ, மேம் நம்ம மண்டையை கலட்டியிருப்பாங்க. அதுவும் சரிதான், சொல்லலை போல. இன்னும் நல்ல அக்கா தான். என்ன பஸ் வந்துருச்சு போல, வாங்க வாங்க எல்லாரும் ஏறலாம். இல்லைக்கா, சும்மாதான். நீங்கள் தான் மேக்ஸ் மேமோட பொண்ணாக்கா? ஆமாம் ஆமாம், உங்களுக்கு தெரியாதுல்ல? ஆமாக்கா, இன்னைக்கு தான் தெரியும். நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கலாம்லக்கா. சொல்லியிருந்தா எப்படி என்கிட்ட எப்போதுமே சகஜமாக பேசுகிற மாதிரி பேசுவீங்க? மேக்ஸ் மேம் பொண்ணுன்னு பாதியை மறைச்சிட்டு தானே பேசுவீங்க. எனக்கு என் தங்கச்சி மாதிரி எல்லாரும் நல்லா பேசி சிரிச்சிட்டே வரணும், அதனால தான் நான் சொல்லவே இல்லை. சரி சரிக்கா, அப்போ தினம் ஒன்றுமே நீங்கள் எங்கள் கூட தான் பஸ்ஸில் வருவீங்களா? ஆமாம் ஆமாம், அந்தமே இந்த பஸ்ஸில் தான் வருவேன் நானும். நீங்கள் வர்றது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் மேக்ஸ் மேமும் கூடயே வர்றதுனால டிரைவர் என்னை பாட்டு கூட போட மாட்டாங்கக்கா. அந்தமே பாட்டு தானே வேணும் உங்களுக்கு, நான் போட சொல்கிறேன். டிரைவர் அண்ணே, ஒரு நல்ல பாட்டாக போடுங்களேன். இப்போ காலேஜ் வந்துடும், அது வரைக்கும் உனக்கு பாட்டு கேட்காம இருக்க முடியாதோ? அப்படி இல்லைம்மா, காலையிலே பாட்டு கேட்டு காலேஜுக்கு போனால் அன்னைக்கு காலேஜில் ஃபுல்லாக குட் வைப்ஸாக இருக்குமா, அதனால தான். சரி, என்னத்தையாச்சும் பண்ணி தொலைங்க. நான் போடுவேம்மா. சிரிப்பினில் சிறாரும் அழகினை பூக்கள் ரசித்தே வாசம் பிறந்ததோ. பாட்டு எப்படி சூப்பராக இருந்துச்சா? அக்கா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு பிடிச்ச பாட்டுக்கா, ஸ்டீஃபன் பாட்டு சூப்பரு. நீங்கள் வந்திருக்கீங்கன்னு இன்னைக்கு நல்ல பாட்டு போட்டிருக்காங்களோ என்னமோ, இல்லாட்டே பழகிய பாட்டாக தான்க்கா போடுவாங்க. அதுவும் அவருக்கு பிடிச்ச பாட்டு, அவளுக்கு என்ன, அந்த பாட்டெலாம் போட்டு விடுவாங்க. அக்கா வந்துட்டோம்ல, இன்னமே எல்லாம் பட்டையை கிளப்பிடுவோம். ஓகே ஓகேக்கா. காலேஜ் வந்துருச்சுலானே, பாட்டு ஆஃப் பண்ணிடுங்க. கேம்பஸ்குள்ளெல்லாம் பாட்டு போட வேணாம். சரிங்கம்மா. சரி பாப்பு குட்டீஸ், ஈவினிங் பார்க்கலாம். மத்தியானம் பிரேக்கில் எப்படியும் பார்க்க தானே போகிறோம். பாய், பார்க்கலாம். பாய் பாய். பாய்.